ஹல்லேலூயா. இந்த வாரம் ஃபுல்லாக செஞ்ச ஊழியத்தினுடைய ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோ தான் போட்டேன். நிறைய பேர் தூங்கிட்டீங்க, நான் பார்த்தேன். ஆமென். காலம் கடைசி காலமாக இருக்குது. நம்மளை ஆண்டவர் நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு, நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, இந்த பூமியில் வச்சுருக்காரு. நம்ம கையில் கேட்காம இந்த பூமியில் போட்டிருக்காரு. நம்ம கையில் கேட்காம இந்த பூமியை விட்டு எடுத்துருவார். பூமி நமக்கு சதம் இல்லை. ஆனால் பூமியை விட்டு வெளியே போகும்போது அவங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பாராம். ஆமென். அந்த ஒரு பயம்தான் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நம்ம இங்கே செய்கிறது நம்ம போகிற மேல் லோகத்துக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கணுமே அப்படின்றதுக்காகத்தான் திருச்சபைக்கு மட்டும் ஒரு பணி கொடுத்தாரு. நீ எனக்காக ஏதாவது செய்தியனா உனக்கு இம்மையிலும் பலன் உண்டு அப்படின்னா தான் ஆண்டவரே நான் உனக்கு பண்ணோன்னு கேட்டால், ஒரு டம்ளர் கோல்டு வாட்டர், பச்சை தண்ணி என் ராஜ்யத்துக்காக நீ கொடுத்தா கூட உனக்கு இம்மையிலும் பலன் உண்டு, மறுமையிலும். இப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல பலன், ஞானம், அறிவு, திறமைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. தேவஜனமே, அவைகள் எல்லாமே ஆண்டவருக்காக செயல்பட்டால் நலமாக இருக்கும் என்கிற வாஞ்சையோடு தான் நம் திருச்சபை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்கிட்ட ஒரு தாட் மனசில் போட்டார். நான் உனக்கு கொடுக்குற ஆத்மாவில் 10% பேரை எனக்கு ஊழியம் செய்ய வைப்பியா அப்படின்னாரு. சரி ஆண்டவரேன்னுட்டு உங்களை நிறைய பேரை பார்த்து உங்களை ஊழியத்துக்கு எடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன். நீங்கள்லாம் அதற்கு சாட்சிகள். எங்கள் ஐயா எனக்கு ஊழியம் கொடுக்கலன்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு எப்படி ராஜாவுக்கு ஊழியம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி 20% எனக்கு செய்ய கொடுப்பியா அப்படின்னாரு. திரும்பவும் நிறைய மக்களை நான் போய் மீட் பண்ணேன். சில நேரம் மக்களை மீட் பண்ணி அவங்கள ஊழியத்துக்கு கூப்பிட்றதுனால நம்ம இமேஜ் குறைஞ்சிரும். நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நம்ம வாட்ஸ்அப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம ஒன்று சொன்னால் இன்னொன்று ஒன்று செய்வாங்க. இவர்கள் மத்தியிலையும் ஆண்டவர் சொல்லிட்டாரேன்ற போராட்டத்தோடு 20% பேரை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கொண்டு வரக்கூடிய கிருபையை கொடுத்தார். ஆனால் இப்போ ஆண்டவர் என்கிட்ட 40% பீப்புளை எனக்கு ஊழியம் செய்ய முடியாது அழை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், ஒரு நல்ல ஊழியன் என்பவன் தன் நேரத்தை, தாம் பணத்தை, தாம் பலத்தை தன்னுடைய சீஷர்கள் மேலே போட்டு அவர்களை எழுப்புவான். அப்பேற்பட்ட பணி செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு எந்த பகுதியில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் என்னோட கூட ஊழியத்தில் இணையலாம். அந்த ஊழியம் கர்த்தருக்காக. ஆமென். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல தேவஜனமே, இயேசு சாமி சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமைகள் அதி சீக்கிரமாக நாம் செய்து முடிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே பிசாசும் காலம் கடைசி காலமாக இருக்கிறது என்பதை எண்ணி எல்லாரையும் வஞ்சிக்க பார்க்கிறான், எல்லாரையும் அழிக்க பார்க்குறான், எல்லா உயிர்களையும் கொல்ல பார்க்குறான். ஆனாலும் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை கொண்டு, சாட்சியின் வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிசாசை ஜெயிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இயேசு உயிர் தெழுந்தாருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஜீசஸ் உயிர் தெழலைன்னா நம்ம இங்கே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஜீசஸ் உயிர் தெழலைன்னா நம்ம இங்கே, அவர் உயிர் தெழுந்தார். ஜீசஸ் ஒரு ஓவர் கம் பண்ணிடுவார். சாத்தான, கடலை, காற்றை, கடனை. ஜீசஸ் கிட்ட ஒரு கடன் பிரச்சனை வந்து நின்றுச்சு. அந்த வரி வசூலிக்கு வந்து பேதுருக்கிட்ட கேட்டாங்கன்னா, நீயும் வரி கட்ட மாட்டா, உங்கள் தலைவரும் வரி கட்ட மாட்டாரா? இம்மிடியேட்டாக சால்வ் பண்ணார், ஓவர் கம் பண்ணார். கடனை ஓவர் கம், பலவீனத்தை ஓவர் கம். குஷ்டரோகியை தொட்டார். அந்த காலத்தில் ஹைலி கண்டீஜியஸ் டிசீஸாக கருதப்பட்ட லெப்ரோசி தொத்துற அந்த வியாதியை கூட தொட்டார். அவன் சுகமாயிட்டான், இவர் தீட்டுப்படலை. ஹல்லேலூயா. ஹி வாஸ் அன் ஓவர் கம்மர். இன்றைக்கு திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீங்கள் லைஃப்பில் ஓவர் கம் பண்ணலனா ஆமென், அடுத்த நாள் ஓடுமான்னு எனக்கு தெரில. யூ ஷுட் பி ஓவர் கம்மர்ஸ். நம்ம ஓவர் கம் பண்ணாதனால தான் பல பேருக்கு பாரமாக இருக்கிறோம். நம்மளை பார்த்ததும் ஜனங்க அலறி அடிச்சுன்னு ஓடிடுறாங்க. நமக்கு மனசாட்சிக்கே உறுத்த மற்றவர்கள் நம்ம பாரமாக இருக்கிறோம். இன்றைக்கு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உங்களை ஓவர் கம் பண்ணக்கூடிய பலனை தரப்போகிறது. நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மேற்கொள்ள போகிறோம் என்று? ஆமென். மேற்கொள்ள முடியாது என்றால் நான் ஏன் என்று உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். கர்த்தருடைய சாயலில் நாம் இருக்கிறோம், கர்த்தரால் நாம் நேசிக்கப்படுகிறோம், இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நாம், அவருடைய சபையில் ஒருவராயிருக்கிற நாம்,
நம்மால் ஏன் மேற்கொள்ள முடியாது? இன்றைக்கு விசுவாசிங்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். The same power, the same strength, the same Holy Spirit which was living inside Jesus Christ is living inside you also. ரோமர் 8:11 சொல்கிறது, the Spirit of God that raised Jesus from the dead. 8:11 சொல்லுது, மரணத்தில் இருந்து அவரோட உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களையும் கிறிஸ்துக்குள்ள, இந்த மரித்து போகிற இந்த அழுகுகிற சடலத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். உங்களையும் பண்ணக்கூடிய கிருபை என்ன பண்ணுவார்? தருவார். ஹல்லேலூயா. 8:11 எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? The power, the same Spirit of God that raised Jesus Christ will also raise you. உலகத்திலே எல்லாம் நடக்காது தான், உலகத்திலே தோல்விகள் வரும் தான். ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து, you are going to restore. Hallelujah. You are going to activate yourself. You are going to stir up yourself. You are going to rose up. You are going to rise up. You are going to stimulate. You are going to revive. You are going to restore to life. ஹல்லேலூயா. உயிரடையும்படியாக எழுந்து கொள் மகனே. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இயேசுக்குள் புகுந்து இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. Are you going to confess this? இதை எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல போறீங்க? ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவை. எல்லாரும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் மேற்கொள்ளுவேன். சொல்லுங்க, பிசாசை மேற்கொள்ளுவேன், பயத்தை மேற்கொள்ளுவேன், வியாதியை மேற்கொள்ளுவேன், கவலையை மேற்கொள்ளுவேன், போராட்டத்தை மேற்கொள்ளுவேன், கடனை மேற்கொள்ளுவேன், வியாதியை மேற்கொள்ளுவேன், பிசாசை மேற்கொள்ளுவேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. God has given us abundance, in abundance. கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த திட்டம் அது. யோவான் 10:9-10 யாராகிலும் ஒருவர் படிக்க கேட்போம். யோவான் 10:9 அவர் நமக்கு யார் என்பதை பற்றி சொல்லுகிறார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீசஸ் சொல்றாரு, நானே வாசல். I am the door. நீங்க லைஃப்ல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களே, அந்த டோர் தான் இயேசு. நீ ஏன் வழியா வா. யார் வழியா வா? ஏன் வழி. பல வழி இருக்கும், குறுக்கு வழி இருக்கும், ஆபத்தான வழி இருக்கும். யார் வழியா வா? என் வழியா வா. மகனே, நீ என் வழியால் வந்தால் காப்பாற்றப்படுவாய். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவாய். ஆமென். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவாய். உள்ளமும் புஷ்டியா இருக்கும், மனதும் புஷ்டியா இருக்கும், எலும்பும் புஷ்டியா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் பி கேர்ஃபுல் அபவுட் தட் திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் வந்து உன்னை தொட்டா கூட கவலைப்படாத, நான் உனக்கு ஜீவன் கொடுக்கிறேன், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வருகிறேன். நான் தான் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுனுடைய உயிர் தெழுந்த நாள். ஆமென். ஜீசஸ்க்கு மட்டும் 3 டே இருக்குது. பர்த்டே, டெத் டே, ரெசரக்டட் டே. உலகத்தில் எல்லா மனுஷாளுக்கும் 2 டே தான். பர்த்டே, பிறப்பு, இறப்பு. ஜீசஸோட ஃபோட்டோ கிடச்சா போட்டிருக்கலாம். ஜீசஸோட ஃபோட்டோ போட்டு பர்த்டே, டெத் டே, ரெசரக்டட் டே. ஆனால் அவர் ஃபோட்டோ வச்சுட்டு போலையே, ஒரு ஆள் கூட செல்ஃபி எடுத்து வைக்கல, மைண்டில் கூட பிக்சர் பண்ணல. ஜீசஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட படங்களை கூட வரைஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஜீசஸோட படத்தை யாருமே வரையலை. ஏன்னா இந்த உடம்புல வந்தார், அந்த உடம்பு நம்மளை காப்பாற்ற போகிறதில்லை, அவருக்குள்ளே உள்ள ஆவியானவர் தான் நம்மை காப்பாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உடலில் வந்தது தன் ரத்தத்தை சிந்தும்படியாக தன் ரத்தத்தை சிந்தி விட்டார். இந்த பூமியிலிருந்து அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹிஸ் blood talketh good things about us. ஆமென். ஜீசஸ் கிரைஸ்டோட உயிர் தெழுதலை பற்றி 4 பேர் ரெக்கார்டு எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எழுதிக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் எழுதியிருக்காங்க. இந்த 4 பேர் டைரக்ட் ரெக்கார்ட்ஸ், கண்ணால் பார்த்து எழுதினவங்க, சொன்னதை கேட்டு எழுதினவங்களில் மிக முக்கியமானவர் மத்தேயு. ஆமென். இந்த மத்தேயு எழுதின இந்த ரெக்கார்டை யூதர்கள் பக்கமாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கார். யார் பக்கமாக? மத்தேயு. நீங்கள் படிச்சிங்கன்னா பழைய ஏற்பாடில் நிறைய எடுத்து போட்டிருப்பார். ஏன்னா நம்மளை கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம். யாரை கன்வின்ஸ் பண்ண முடியாது? யூதர்கள். த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் பிளானட் எர்த். உலகத்திலே 0
0.06 பீப்புள் தான் அவங்க இருக்கிறாங்களா. எவ்வளோ? 0.06% தான் இருக்கிறாங்களா. ஆனால் 60% ஆஃப் த டெக்னாலஜிக்கு அவங்க தான் வித்துட்டு இருக்கிறாங்களா. எத்தனை பர்சன்ட்டா? எல்லாமே அவங்களுக்கு அதிசயமாக இருக்கும். இந்த யூதர்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா படித்த மேதைகள், ஞானிகள். ஆமேன். ஆனாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை எழுதிக்க போகிறார். வெறும் 20 வசனம் தான் இருக்குது, மத்தேயு 28. எத்தனை பேர் ஆழமாக தியானிக்கலான்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா கம்மியாக இருக்குது? அவன் சின்ன பசங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, சின்ன பசங்களை வேலை செய்ய வைக்கவே முடியல, பெரியவங்களை வேலை செய்கிறதுல நிறுத்த முடியல. அவங்க கீப் கொடுத்த பொம்மை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன பசங்க ஏஞ்சிக்க மாட்றாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்கிறதுனா கூட அப்படி தான். ஆமாம், நேற்று ஒரு ஐயாவை பார்த்தோம் செம்மஞ்சேரியில். அவர் சொன்னார், என் கையில் மைக் கொடுங்க, 8 மணி நேரம் திரும்பி கேட்காதீங்க, நானே நத்துறேனார். அப்படியே ஐயா அது மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அவரே ராகம் அமைச்சுப்பார், எல்லாம் பண்ணிப்பார். பாட்டு புக்கு இருந்தால் போதும், ஒரு 80 பாட்டு பாடிடுவார். வாவ். ஆனால் நம்ம பசங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுனா கூட அது ஒரு 10 முறை மேலே கீழே பாஸ்டரை பார்த்துட்டு சொல்லணுமா, சொல்கிறா அப்படின்னு தான் சொல்கிறான். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆக்டிவேட் பண்ணுவாராக. மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். The dead Christ has resurrected. ஜீசஸ்க்கு டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. ஹல்லேலூயா. ஜீசஸ் செத்து போயிட்டாருன்னு பிலாத்து ரோம கவர்னர் ஜெனரல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான். ஏசு என்ன பண்ணாரு? மரித்தாருன்னு டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனால் தான் பாடியை இறக்க முடியும். ஏன்னா ஜீசஸ் அதாவது பாவிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார். பாவிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. சும்மா பாடி அடக்கத்துக்கு நேராக கொண்டு போக முடியாது. என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் விட்டார்கள். இயேசுவை அடக்கம் செய்யும்படியாக கொண்டு போய் விட்டார்கள். இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் படிப்பதற்கு முன்பதாக மத்தேயு 27 என்ன நடக்குதுன்னு நம்ம படிப்போம். அப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சாங்கன்னு. ஓகே பாருங்கள், 27ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. என்னன்னு பாருங்கள், 63 படிக்கலாமா? 63. ஆண்டவனே எங்கே போயிருக்காங்க? பிலாத்துக்கு. சரி 62 போகலாம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே படிக்கலாமா? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் வந்து, இப்போ சிச்சுவேஷன் என்னன்னா கவனிங்க, ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஜீசஸ் என்ன பண்ணிட்டாரு? செத்துட்டார். செத்துட்டவரை அடக்கம் பண்ணோம். அடக்கமும் பண்ணியாச்சு. அரிமத்து ஊரானாக யோசேப்பு தலைமையிலான குழு என்ன பண்ணிச்சு? அடக்கம் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு குழப்பம் உண்டு பண்ணுறானுங்க. நேராக பிலாத்துக்கு போயிட்டாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த 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 கிரேவியார்டை, அந்த செஃபல்கரை சேஃப் கார்டு பண்ணுறா பாருங்கள். ஆண்டவனே 63 அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, நம்மளாம் சேர்ந்து படிக்கலாமா? சவுண்டு கேட்கல. 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தொழுந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு, முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்திபடிக்கு கட்டளிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். உங்கள் கையில் உள்ள, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள, உங்கள் பக்கத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுங்க? பத்திரப்படுத்திருங்கன்ட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பத்திரப்படுத்திட்டாங்க. சீல் போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சீல். அந்த காலத்தில் சீல் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியல. இந்த காலத்தில் ஒரு சாப் போட்டால் தான் சீல். இல்லை, அந்த காலத்தில் என்ன சீல்னு எனக்கு தெரியல. பெரிய கல் போட்டாங்க. அல்லையா? ஆமாம். ஜீசஸோட பவரை கல்லை தடுக்கும். கல்லை படைச்சவரே அவர் தான். அல்லேலூயா. ஆமென். எதை வச்சு மூடுறானுங்க? கல்லை. நம்ம இயேசு ராஜா நமக்காக தான் மரித்து 3 நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். இல்லைனா அவரை யாரால் கொல்ல முடியும்? சாகா வரமுடையவர். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல நம் இயேசுவும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கூட ஒரு ஆசை, உயிர் நமக்குள்ளே இருக்கணும். யாரும் உயிர் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. உடம்பை நான் கல் மாதிரி ஆக்கிக்கிட்டாலும் என்ன இருக்கணும்? உயிர் இருக்கணும்னு. அந்த மாதிரி பவர் நமக்கு இல்லை. அது யாருக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனாலும் அந்த பவரை லூஸ் பண்ணார் நமக்காக. அல்லேலூயா. லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பெற்றுக்கொண்டார். காலையில் வெடிஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? ஓய்வு நாள் முடிந்தது. என்னாச்சுங்க? முடிந்து வாரத்தின் முதலாம் நாள். கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லையே. ஓய்வு நாள்லாம் பைபிள் பிரகாரம் என்ன நாள்? சாட்டர்டே. சண்டே கிடையாது, சாட்டர்டே. ஓய்வு நாள்னா நாள் சாட்டர்டே. முதலாம் நாள் சண்டே. இன்னைக்கு ஓய்வு நாளா? ஜீசஸ் உயிர் தெரிந்த நாளா? உயிர் தெரிந்த நாள். ஓய்வு நாள் என்னைக்கு? நேற்று.
ஓய்வு நாள் முடிஞ்சிச்சு. வாரத்தின் முதல் நாள் முடிந்து விடுகையில் மேரி மக்தலேனா மரியாள், படிக்கலாமா, மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார். கல்லறையை ஏன் பார்க்க வராங்க? இது ஜூஸோட ட்ரெடிஷன். நம்மள மாதிரி மண்ணு போட்டு கல்லறை மூடிட மாட்டாங்க. கொகை வெட்டி அதில் அந்த பாடியை உள்ளே போட்டு மூடிடுவாங்க. இந்த கல் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக வாசனை திரவங்களை போடுவாங்க. சில மாதம் சில வருஷம் அந்த டெட் பாடி ஃபுல்லாக மக்கிட்ட பிறகு எலும்பு மட்டும் தான் இருக்கும். அந்த எலும்பு எடுத்து புதைப்பாங்க. இதுதான் அவங்க ஸ்டைல். ஜோசப் ஈஜிப்டில் இருக்கும்போது சொன்னார், என் எலும்பை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க, இஸ்ரேலில் கானானில் புதைங்கன்னு சொன்னார். ஒரு எலும்புகளோட புறப்பட்டாங்க. ஆக அவங்க எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு டெட் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுல அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டான பீப்புள். அதனால் ஜீசஸோட டெட் பாடி என்ன பண்ண போகிறாங்க, மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அல்லேலூயா. ஜீசஸோட டிகேயிங்க, அவரோட மரணத்தை, அவருடைய பாடி மக்கறதை அவங்க பார்க்கணும். பார்த்துட்டு லாஸ்ட்டாக எலும்பு எடுத்து என்ன பண்ணுவாங்க, புதைக்கலான்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு இதான் பிளான் அவங்களுக்கு. அவங்க அந்த கல்லறைக்கு அவங்க சுகந்த வர்க்கங்கள் அவைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலான்னு போனால் யார் யார் போயிருக்காங்க? நம்ம மேத்யூவோட ரெக்கார்ட் படிக்கிறோம். மத்தேயோட ரெக்கார்டு ஃபுல்லாகவே யாரை கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கும்? யூதர்கள். இந்த புக்கை யூதர்கள் படித்தாங்கன்னா கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் கல்லறை பார்க்க வந்தார். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளியதின் மேல் உட்கார்ந்தான். இந்த லேடிஸ் போகும்போது ஒரு அற்புதத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. என்னவா? a great earthquake. ஹல்லேலூயா. angelic rolling of the stone. பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. யார் இறங்கி வரா? தேவதூதன் இறங்கி வந்ததினால் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. கல்லை என்ன பண்ணா? புரட்டி தள்ளினான். ஹல்லேலூயா. இது நார்மல் எர்த்குவேக் அல்ல என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் வந்தால் ரிக்டர் ஸ்கேலில் ரெக்கார்ட் ஆகி அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வராமல் இல்லை, ஒரு அதிர்வு அங்கே வந்தது. இந்த பெண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த கல் என்ன பண்ணுறான்? புறப்பட்டு தள்ளுகிறான். இயேசுவை மூடி இருந்த கல் மேலே அவன் உட்கார்றான். ஹல்லேலூயா. த பவர் ஆஃப் காட். ஆண்டவர் எப்போதுமே தம் பவரை கரெக்டான நேரத்தில் வெளிப்படுத்துவார். இஸ்ரேலர்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. எவ்வளோ நேரத்தில் வெளியெடுத்தார் தெரியுமா? த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மிலிட்ரி பவர். அப்போ ஈஜிப்ட் உலகத்தையே எகிப்து ஆளுது. அவங்களுடைய எல்லா மிலிட்ரி கமாண்டர்ஸும் சல்யூட் அடிக்கும்போது 40 மணி நேரத்தில் 30 லட்சம் பேரை வெளியேற்றினார். எல்லாம் கையை கட்டிட்டு கம்மு நின்றுந்தான். கை அசைஞ்சா செத்துருவோன்ற ஒரு பயம். ஆண்டவர் அப்படி தான் பவர் காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை எந்த கல் மூடி இருக்கோ அந்த கல் மேலே தேவதூதன் உட்காருவான், திறந்து விட்டு. யூ வில் பி an overcomer. மகனே மகளே, இவ்வளோ நாள் நீ எதை நினச்சிட்டு இருந்தியோ, உங்கள் சாமி நீ வணங்குற கடவுள் உயிராக இருக்கார, அதை விசுவாசிக்க போகிறியா இல்லையா? he can overcome even death. ஆமென். வெளிப்படுத்தின விஷயத்தில் 7 விதமான ஓவர்கமர் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த 7 விதமான ஓவர்கமரும் மரணத்தை ஜெயிச்சு தான் பரலோகம் சேர போகிறாங்க. மரணம் என்பது கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்ல, அது ஒரு கமா மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த தேவத்துவனுடைய ரூபம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. when you are going to overcome, there will be a divine help. பரலோகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணமா? இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு, இன்னும் 4 இட்லி சாப்பிடு, இன்னும் ஒரு டம்ளர் டீ குடி, இன்னொரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிக்கோ, நீ ஓவர் கம் பண்ணுவேன்னு நான் சொல்லலை. மகனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண போகிறாய். திஸ் இஸ் a spiritual activity. This is a spiritual blessing. Heaven is going to support you. எது சப்போர்ட் பண்ணது? ஹெவன், பரலோகம் சப்போர்ட் பண்ண போகுது. ஜீசஸ் ஒரு முறையும் அற்புதம் செய்யும்போது வானத்தை தான் அண்ணாந்து பார்த்தார். லாசரு உயிரோடு எழுப்புவது கூட வானத்தை அண்ணாந்து பார்த்தார். 5 அப்பம் 2 மீனை கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். ஆனால் என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீங்களும் நானும் எத்தனை முறை வானத்தை அண்ணாந்து பார்க்கிறோம்? தாவீது சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இருக்கிறேன், வானத்தையும் உண்டாக்கின கத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் இருந்ததான், ஸ்னோ மாதிரி இருந்ததான். ஆமென். The Roman military versus God's single angel. என்னதுங்க? ரோமர்கள் என்றால் உலகம் பயப்படும், கொடுமையானவர்கள், அரக்கர்கள். இன்றைக்கு வரைக்கும் ரோம படைனால எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு மாபெரும் படை. அந்த ரோமன் சோல்ஜர்ஸ், அந்த காவலர்கள் ஒரே ஒரு தூதனை பார்த்து பயந்து நடுங்கி
செத்தவர்களை போலானார்கள். தலை சுற்றி கீழே விழுந்தானா, மயக்கடிச்சு கீழே விழுந்தானா, இல்லை பாத்திரேந்து விழுந்தானா, இல்லை பயந்துட்டு விழுந்தானான்னு தெரில. பயந்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. திடுக்கிட்டு ஹல்லேலூயா கீழே விட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் பவர் வர்சஸ் ஃபிசிக்கல் பவர். ஃபிசிக்கல் பவர் வில் ஃபெயில். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. த ஸ்பிரிட் குயிக்கன், ஃப்ளஷ் ப்ராஃபிட்டட் நத்திங். மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. யோவான் 6:63 சொன்னார், மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார் யோவான் 6:63. பாருங்க, பிசிக்கலா இறந்த இயேசுவை, பிசிக்கலா உயிர் விட்ட இயேசுவை ஸ்பிரிச்சுவலா ஆனா பவர் வந்து என்ன பண்ணுது, எழுப்புது. தேவஜனமே, நம்ம வெறும் பிசிக்கல் பாடி, பிசிக்கல் 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 சொல்லிட்டு இருக்கிறோம். ஆதாம ஆண்டவர் மண்ணினால உருவாக்கி ஜீவ ஆத்மா அவரோட ஸ்பிரிட்டை கொடுத்த பிறகுதான் அவன் ஜீவ ஆத்மாவானா. இன்னைக்கும் அதே கதை தான். ஜீவ ஆத்மா என் மேல் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வரும்போது தான் நான் ஓவர் கமர் ஆக போகிறேன். ஹல்லேலூயா. The professional soldiers trembled and fainted. Professional soldiers அவங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் அனுபவம். அந்த தேவதூதன் எரிகிற பட்டயத்தோடு வரவில்லை, சண்டை போட வரவில்லை. அவன் இறங்கும் போதே இவர்கள் மரித்தவர்கள் போல் ஆனார்கள் என்றால் கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு முழு சாத்தானின் கோட்டைகளுக்கு ஒரு டெரர் தான். பாவத்தில் வாழ்கிறவர்களுக்கும் பாவத்தை நிலைநாட்ட பட்டயத்தை எடுக்கிற எல்லாருக்கும் ஒரு பயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த இயேசு பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, வியாதியை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. சபையார் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? காவலாளர்கள் பயந்து வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க யார் டீம் கிடையாது, ஜீசஸோட டீம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்திரீகள் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. காவலாளர் விழுந்துட்டாங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. கிருபை. அந்த லேடிஸ் நிற்கிறாங்க, பயந்துட்டாங்க. 3 நாளுக்கு முன்னாடி தான் இயேசுவை கொடுமையாய் நடத்தின அந்த சேவகர்கள் பவர்லெஸ்ஸாக போனதை கண்ணால் பார்க்குறாங்க. உங்களை எந்த சாத்தாலாம் ஆட்டி படிச்சிச்சோ அந்த சாத்தான் பவர்லெஸ்ஸாக போகிறத உங்கள் கண்ணால் கர்த்தர் காணக்கூடிய கிருபை தெரியும். உங்களை கடனில் வீழ்த்தின, வியாதியில் வீழ்த்தின, பயத்தில் வீழ்த்தின, டிப்ரெஷனில் தள்ளின, செத்துப்போன்னு சொன்ன சாத்தான் பவர்லெஸ்ஸாக போகிறத கர்த்தர் உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுவார். அதே ரோமன் சோல்ஜர்ஸ் அவர்களே செத்தவர்களை போல ஆனாங்க. அன்னைக்கு அழுத அந்த லேடிஸ் அழுதாங்க, ஸ்திரீகள் எல்லாம் அழுதார்கள். அவங்களால ஜீசஸை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு ஜீசஸோட பவரை பார்க்குறாங்க. ஜீசஸோட படையில் ஒரு தலைவனை பார்க்கிறாங்க. அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீர்கள், ஃபியர் நாட். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, ஜீசஸோட உயிர்த்ததனுடைய ஃபஸ்ட்டு மெசேஜே பயப்படாத. ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? பயப்படாது. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எண்ணம், பயந்தோன்னு வைங்களேன் லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலான்னு. பைபிளில் போடப்பட்டிருக்கிறது பயப்படுறவங்க பரலோகமே வர முடியாது. அப்போனா பாஸ்டர் நீங்கள் பயப்பட மாட்டீங்களா? கன்ஃபார்ம்டாக நானும் பயப்படுவேன். ஆனால் நான் பயப்படும் போது ஒருத்தரை கூப்பிடுவேனே, அவர் பயப்பட மாட்டார். ஹல்லேலூயா. அவரை எந்த அளவுக்கு கூப்பிடுவேன்னா, அவர் என் பக்கத்திலே வந்து நீ பயப்படாதான்னு ஒரு முறை சொல்லுவார். என் பயம் என்னை விட்டு போகும் வரைக்கும் கூப்பிடுவேன். அவர் தான் சொல்லுகிறார், உங்களை பார்த்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீர்கள், ஃபியர் நாட், பயப்படாதே. 365 நாள் இருக்குதான் பைபிளில். 366 முறை பயப்படாதேன்னு இருக்குதான். ஒரு நாளைக்கு ஒரு முறை வேணா எடுத்துக்க மகனே, பயப்படாதே, ஃபியர் நாட். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நம்பர் 1 ஸ்ட்ரெங்க், ஃபியர் நாட். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். யாரை தேடுறீங்க? யாரை தேட வந்துக்கிறீங்க? தோத்துட்டு இயேசை தேட வந்துக்கிறீங்க. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஏப்பா நீ போய் சாமி சாமின்னு கூப்பிட்டுக்கிற, உங்கள் சாமியே இயேசுநாதரே சிலுவையில் அரைஞ்சி கிடக்கிறாரு, அவர் எங்கேருந்து உன்னை காப்பாற்றுவார் இல்லை அப்படி சொன்னார். நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், என் இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சி கிடக்கிறது அவரால் முடியாதுன்றதுக்காகல, என்னால் அவர் அங்கே அரைஞ்சி கிடக்கிறார். இல்லை நான் அங்கே இருந்திருக்கணும். அவர் அங்கே அறையப்படலைன்னா நான் இங்கே உயிராக இல்லை. ஆமேன். அவருடைய பாடு என்னோடய வாழ்வு, அவருடைய மரணம் என்னுடைய ஜீவன், அவருடைய தோல்வி என்னுடைய வெற்றி. அதில் அவர் தோத்து போல என்னை ஜெயிக்க வச்சிருக்கார். அவருடைய தோல்வியை பெருசாய் நான் பேசவில்லை, அவர் அடைந்த வெற்றியை பெருசாய் பேசுகிறேன். ஆமேன். ஐ நோ ஹிம்.
the power of his resurrection. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் அருமையாய் இந்த ஜீசஸ் பின்னாடி அவர் ஏன் வந்தார் என்பதை பற்றி பேசுகிறார். ஆச்சரியமாக இருக்குது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோல் இந்த உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன். ஆமேன். என்ன பாருங்கள், எத்தனை பேருக்கு ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அடையணும்னு ஆசை? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவாங்க. போட்டு டாப் கிளாஸ் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்குற மாதிரி போட்டுப்பாங்க. ஏன்? வைத்தியம் எங்கே பார்க்கணும்? ஒரு ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்டில் போட்டுருந்துச்சு. நீ இந்த பூமிக்குள்ளே வரும்போதும் எங்கள் வழியாக தான் வர, பூமி விட்டு வெளியே போகும்போதும் எங்கள் வழியாக தான் போகிற, அதனால் பார்த்து எங்களை மரியாதையாக நடத்து. கிவ் ரெஸ்பெக்ட் டு அஸ். You come into this world through us only. You go out of this world through us only. So give respect to us. நடப்பா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு யோசிச்சு பார்த்தேன். கரெக்டாக தாங்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவை கொண்டு போய் எங்கே சேர்த்துறாங்க? நார்மல்லாம் இல்லை, நீ அங்கே வந்துருன்றாங்க. திரும்பி உடம்பு சரியில்லைனாலும் நான் இங்கே இருக்கிறேன்னா கூட விட போகிறதில்ல. என்ன பண்ணுறாங்க? தூக்கிட்டு போய் வச்சு போயிடுறாங்க. நீ அங்கே தான் வழியாக வரணும், அங்கே தான் போகணும். ரூல் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறதுன்னு முடிவாச்சு, தனியாக போகலப்பா, ஜீசஸ் கையை பிடிச்சிட்டு போக போகிறேன். ஹல்லேலூயா. இந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எத்தனை பேருக்கு வேணும்? நான் போறதுன்னு முடிவாச்சு, அவரோட உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றுக்கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. ஜீசஸோட ஏரோப்ளைன்ல ஏறணும்னா கொஞ்ச நேரம் தான் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி மரணத்துக்குள்ள, பிறகு உயிர்த்தெழுகிற வல்லமையை அவர் தருகிறார். 10ஆம் வசனம் படிக்கலாமா? பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், சொல்லுங்க, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும். கேளுங்க, ஜீசஸ் கேளு, ஜீசஸ் இப்படி நான் உம்மையும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீசஸ் கேளு. என்ன கேட்பீங்க? ஜீசஸ் கொஞ்சம் வீடு கட்டி கொடு, ஜீசஸ் ஒரு கார் ஒன்று வாங்கி கொடு, ஜீசஸ் அப்படிலாம் கேட்காதீங்க. பவுல் கேட்ட மாதிரி கேளுங்க, ஜீசஸ் உன்னை போல என்னையும் உயிரடையும்படி செய் ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேன், மரணோன்னு ஒன்றை நம்ம தழுவும்போது எந்த ரூட்லலாம் போகிறோமோ அந்த ரூட்லலாம் சிலுவை கொடி பறக்கும், அவரோட ரத்தம் இருக்கும், நம்மளை கைட் பண்ணோம். அந்த வழியாக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாதாளம் ஒன்றுத்தில் மனுஷனை சாத்தான் தள்ளினானா அதனுடைய ஆழ வரைக்கும் போயிட்டு மக்களை காப்பாற்றினவர் இயேசு. அல்லேலூயா. பாதாளத்தில் உள்நீச்சல் அடித்து உள்ள மாட்டிருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுகிற வல்லமை தான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. இது மனிதர்களுக்கு புரியாது தேவஜனமே. மரண பயத்தோடு இருக்கிறவனுக்கு புரியும், இந்த மரணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று. மரணத்தை மேற்கொண்டவர் ஒரே ஒருவர் தான், அவர் பெயர் இயேசு. அல்லேலூயா. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி ஜீசஸ், நான் யார் போல மறிக்கணும்? யார் போல மறிக்கணும்? உங்க மரணம் போலவே. ஜீசஸ் மரணத்தை பார்த்து பயப்படலையே, மரணத்தை தேர்வு செய்தார், நமக்காக நின்றார். பிதாவே ரொம்ப பாரமாக இருக்குது, என்னை விட்டு இது எடுக்கப்பட்ட கூடுமானால் எடுப்படட்டும் என்று ஜெபித்தார். இருந்தாலும் பிதாவாகிய தேவன் பதில் கொடுக்கல. இயேசு இந்த பாடை அனுபவித்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஜீசஸ் 3 நாள் கழிச்சு உயிரோடு எழுந்தார். மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு எழுப்ப போகிறாங்க. அல்லேலூயா. நம்மலாம் தூங்குவோம் இல்லை? தூங்குவோம்ல. எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம்? சில நாள் சில நேரம் 12 மணி நேரம் தூங்கியிருப்போம். தூங்கிச்சு, இவ்வளோ டைம் ஆச்சா, தெரியவே இல்லையே, இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே, எனக்கு தெரியவே இல்லைன்னு யாருன்னா அப்படி தூங்கி எழுச்சிக்கிறீங்களா? நான் நீங்கள் தூங்காதவங்க கூட்டத்தில் நிற்கிற மாதிரி இருக்கப்பா. எப்போயாவது நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நைட்டு ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு இவ்வளோ நேரம் நான் தூங்கினதே இல்லைங்க, அப்படி தூங்கிட்டேங்கன்னு யாருன்னா தூங்கியிருக்கீங்களான்னு தானே கேட்டேன். யாருன்னா தூங்கியிருக்கீங்களா? ஒரே ஒருத்தர் தான் இப்போ தூங்குறார். ஆமாம், மீதி பேர் இப்போ தூங்கினுக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 4-5 பேர் எடுக்கிறீங்க, அப்படி தானே நினச்சிக்கிட்டீங்க. அந்த மாதிரி தான் ஜீசஸோட பாடு மரணத்துக்குள்ளாக போய் அவரோடு கூட மரித்தால் நம்மை உயிரோடு எழுப்புவார். அவரோடு கூட மரணம், அவரோடு கூட உயிர்த்தெழுதல், இதை தான் அவர் இயேசு கிறிஸ்துனுடைய அவரோடு கூட எடுக்கிற ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, நம்ம இப்போ மேத்யூவுக்கு வந்துடுவோம். தேவதூதன் என்ன சொல்கிறார் மேத்யூவில் 28ஆம் அதிகாரத்தில் அந்த 5ஆம் வசனத்தில், யாரை தேடுகிறீர்கள்? சிலர் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இல்லை, தாம் சொன்னபடியே he is not here, he
has he is risen. உயிர் தெழுந்தார், உயிரோட ஏஞ்சிட்டார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து come and witness this place. நம்பர் 1 விட்னஸ், வந்து பார். கிறிஸ்டியன்ஸே, நம்ம ஜீசஸ் உயிராக இருக்கிற கடவுள். உங்களை பார்த்து இன்றைக்கி தேவதூதன் சொல்கிறான், கம் அண்ட் விட்னஸ் திஸ் பிளேஸ். நீங்கள் இன்றைக்கி எந்த ஜீசஸை பார்க்க வந்துக்கிறீங்களோ அவர் உயிராக இருக்கிறாரு, வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஹல்லேலூயா. வந்து 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 எல்லாரும் சொல்கிறீங்க, தூக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து வந்து பாருங்கள், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is risen. மகள் ரூபா சொன்ன சாட்சியோட ஆடியோ மெசேஜ் நான் ப்ளே பண்ணேன். ஏன்னா அவங்களோட சாட்சி ரொம்ப கஷ்டமான சாட்சி. சாத்தானோட கோட்டையிலேருந்து ஆண்டவர் அந்த பிள்ளையை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஆமாம், பயங்கரமான சாட்சி. அவங்க படிக்க போன காலேஜில் யாரோ ஒரு புள்ள, ரட்சிக்கப்பட்ட புள்ள இருந்திருக்கு. அந்த புள்ள அவங்க அம்மா கையில் அந்த ப்ரேயருக்கு கூட்டிட்டு போயிருக்குது. அந்த அம்மா பண்ண ஒரு ப்ரேயரு சாத்தானோட கோட்டையே இங்கே காலி. ஆமென். சாத்தான் மண் கோட்டை கட்டி மனக்கோட்டை பண்ணுகிறான். அந்த கோட்டைகளை ஆண்டவர் என்ன பண்ணார்? தகர்த்தார். அந்த பிள்ளைய என்ன பண்ணார்? காப்பாற்றினார். ஆமென். எப்படி காப்பாற்றினார்? அந்த இயேசு மரிச்சு இல்லை, உயிரோடு இருக்கிறார். அதை நம்ம ப்ரே பண்ணி சொல்லுவோம், உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால. என்ன வார்த்தையை சொல்லணும்? உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால. by the power of Jesus who has been resurrected. hallelujah. உயிர் தெழுந்த வல்லமை. come and see the place. நீ வந்து அவரை உயிரோடு வைத்த இடத்தை நீ பார் மகனே. ஆமென். உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாகத்தான் அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். he is not here for he is risen. ஆமென். risen வேற, resuscitation வேற. நான் மருத்துவத்துறையிலிருந்து வந்தபடியால் பேஷண்ட்ஸ் மரிச்சிட்டாங்கன்னா ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. கார்டியோபல்மரி ரிசசிட்டேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது. அவங்களுக்கு செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுப்பாங்க, ஏர்வே கிளியரன்ஸ் பண்ணி ஆக்சிஜன் உள்ளே பம்ப் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஏஞ்சிக்கலன்னா டீஃபிப்ரிலேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது. ஹை வால்டேஜ் கரண்ட்டு கொடுப்பாங்க, அந்த செஸ்ட்டில் வைப்பாங்க. அது வந்து அவனோட எஸ்ஏனோட ஆக்டிவேட் பண்ணுமான்னு பார்ப்பாங்க. சில நேரம் அப்படி பேஷண்ட்ஸ் உயிரோட வந்துடுவாங்க. அதுக்கு பேர் ரிசசிட்டேஷன் பேர், ரிசரக்ஷனில். ஆமேன். ஹியூமன் பாடி 24 மணி நேரத்திற்கு 24 மணி நேரம் இறந்த சில மணி நேரத்திலே நிறைய ப்ராசஸ் அண்டர்கோ பண்ண ஆரம்பிச்சிடும். பாடி மக்க ஆரம்பிக்கும், பிளட்டெலாம் நின்று ஆரம்பிக்கும், உடம்புல உள்ள சீழ் பிடிக்க ஆரம்பிக்கும், எல்லா இன்ஃபெக்ஷனும் அது உள்ளே வளர்ந்து அந்த உடம்பை நாசம் பண்ண பியூட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நோக்கி போக ஆரம்பிக்கும். 72 மணி நேரத்தை தாண்டிடுச்சுன்னா அந்த பாடியில் ஒன்றுமே உதவாது அப்படின்ற நிலைமை தான். அதனால தான் த மோஸ்ட் டைம் இதுக்கு மேலே உயிராக்கிறதுக்கு வழியே இல்லை எந்த டெக்னாலஜினாலும் அப்படின்னு சொல்கிற நிலை தாண்டின பிறகு தான் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. எந்த ஆக்சிஜனும் இல்லாமல் ஜீசஸ்க்கு நான் வெண்டிலேட்டர் போட்டால் அடைக்க மாட்டாங்க. எந்த ஆக்சிஜனும் இல்லாமல் இருட்டில் போட்டு மூடி கவுத்துட்டானுங்க, உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. none were resurrected, only Jesus Christ was resurrected. மரித்தோரிலிருந்து முதற் பலனா. ஆமென். இயேசுவை சிலுவையில் அறைந்த பண்டிகை பேர் என்ன பேர்? பஸ்கா பண்டிகை. ரைட்டா? பஸ்கா பண்டிகை இஸ்ரவேலர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கும்பொழுதே பஸ்கா பண்டிகையிலேருந்து ஒரு 3 நாள் கழித்து முதற் பலன் பண்டிகை ஒன்று நடுவில் வருமா. புளிப்பில்லாத அப்போ பஸ்கா பண்டிகை ஃபஸ்ட் டே வச்சுப்போமே. ஓகே, ஃபஸ்ட்டு டே. அந்த ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் செகண்ட் டேலேருந்து 8th டே வரைக்கும் கண்டினியூ ஆகும். அந்த பண்டிகை பேர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மொத்தம் அது 8 நாள் பண்டிகை. முதல் நாள் பண்டிகை பேர் என்ன பேர்? பஸ்கா பண்டிகை. 2வது நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது நாள் புளிப்பில்லாத பண்டிகை. அந்த மாதிரி பஸ்கா பண்டிகையிலேருந்து ஒரு 3 நாள் கழித்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பண்டிகை. வருஷத்துக்கு 3 முறை 4 முறை இந்த பண்டிகை வரும். முதற் பலன்களை காணிக்கையாத்து வந்து வைப்பாங்களாம். அல்லேலூயா. கரெக்டாக பஸ்கா பண்டிகை முடித்து 3ஆம் நாள் இயேசு மரித்தோரிலிருந்து முதற் பலனாக எழுச்சிருக்கு. அல்லேலூயா. முதற் பலன் காணிக்கை வந்துருச்சுன்னா நம்ம தான் 2வது பலன் ரெடியாக இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அவர் இருந்த இடத்தை வந்து பார், அவர் அங்கே இல்லை. This is an invitation for every Christian. Come and see. You also will be resurrected. உன்னையும் உயிரோடு எழுப்புவார்.
மரணம் உனக்கு ஃபுல் ஸ்டாப் அல்ல மகனே, அது ஒரு கமா மட்டுமே. நீ கிறிஸ்துக்குள் இருக்கிறபடியால் நீ புது சிருஷ்டியா இருக்கிறாய். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஹல்லேலூயா. கம் அண்ட் see. சேலஞ்ச் பண்றாரு. இன்னைக்கு கூட தேவன் நம்மளை வெல்கம் பண்றாரு. கம் அண்ட் see. ஆமென். மரித்த இயேசு உயிரோட எழுதலைன்னா நான் இங்கே இல்லை. என் தாய் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பற்றி சொல்லுகிறேன். என் குடும்பம் பூர்வீகமான கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. என்னுடைய அப்பா வழி அப்பா அம்மா, எங்கள் தாத்தா வந்து ரயில்வேல வேலை பார்த்து கொண்டிருந்தார். எங்கள் தாத்தாக்கு வந்து கிராமங்கள் தோறும் போய் நாடக வழியில் ராமாயணம் மகாபாரதம் நடிக்கிற குடும்பம். எங்கள் தாத்தா நல்லா நடிப்பார், பயங்கரமாக டைலாக் பேசுவார். எங்கள் தாத்தா 3ஆம் கிளாஸ் நம்ம தான் படிச்சிருக்கார். பாட்டி படிக்கவே இல்லைனா எல்லா டைலாகும் மனப்பாடமாக தெரியும். இந்த குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம். எங்கள் தாத்தாக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இப்பேற்பட்ட எங்கள் குடும்பத்தில் ஆமாம் கிறிஸ்து நான் யாருன்னு தெரியாது. எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தாய் தந்தை, நான் 1வது மகன் பிறந்தேன். 2வது ஒரு தங்கச்சி, 3வது ஒரு தங்கச்சி. இந்த 3வது பிறந்த தங்கச்சிக்கு தான் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த தங்கச்சிக்கு வந்து கட்டி வந்துச்சு. அந்த கட்டியை வந்து டாக்டருங்க பட்டாபுரம் பகுதியில் லோகநாதன் சொல்கிற ஒரு டாக்டர் ஐயா, ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் ஐயா ட்ரீட்மெண்ட் பார்த்து இந்த குழந்தைக்கு முடியாதுன்னு 3 மாதம் 6 மாதம் மேலே மருந்து கொடுத்து சரியாகாதுன்னு பேபி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி, பேபி ஹாஸ்பிட்டலில் இது விஷக்கட்டின்னு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி இன்ஃபெக்ட் ஆகி ஒரு கட்டியும் ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு 2 பட்டக்ஸில் 2 கட்டி, அப்புறம் அந்த தொடையில் ஒரு கட்டி, 2 தொடையில் ஒரு கட்டி, இந்த பக்கம் இடுப்பில் ஒரு கட்டி, மொத்தம் 5 கட்டி. எல்லா கட்டியும் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. குழந்தை அப்படியே ஒரு குச்சி மாதிரி ஆயிடுச்சு. ரத்தமும் சீழும் ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. டோட்டல் பாடி செப்டிசிமியா, ஜென்ரல் பாடி செப்டிசிமியான்ற கண்டிஷன். உடம்பே செப்டிக் பிடிச்சிச்சு. என்ன ஆயிடுச்சு? உடம்பே புண்ணு பெருசாச்சுன்னா உடம்பே செப்டிக் ஆகிடும். உடம்பே செப்டிக் ஆகிடுச்சு. இந்த கண்டிஷனில் தான் டாக்டருங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சாம்பார் கொடுக்காத, கத்திரிக்காய் கொடுக்காத, கறி கொடுக்காதன்னு சொன்னவங்க எது கேட்டாலும் கொடுன்னு அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா என் தங்கச்சியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. வாழை இலையில் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. வீடெல்லாம் துருநாற்றம். பெரிய பெரிய பேண்டேஜ் ரோல் நான் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன். எவ்வளோ பெருசு. ஏன்னா அந்த பொண்ணுலலாம் பஞ்சை போட்டு அடைச்சி பேண்டேஜ் ரோல் போட்டு சுற்றுவாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் அந்த சீழ் வழியும் இந்த குழந்தை செத்துறோன்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஆமேன். எங்கள் அம்மா அப்பாவை, என் தங்கச்சியை பார்க்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா வராங்க. அவங்க புதுசாக ஏசாமி ஏற்றுக்கின கிறிஸ்டின். ஆமாம், எங்கள் வீட்டில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஏற்ற மாட்டாங்க. குறிப்பாக எங்கள் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கிறிஸ்டியன்ஸை சுத்தமாக பிடிக்காது. கிறிஸ்டியன்ஸை கெட்ட வார்த்தையில் திட்டுறவங்க எங்கள் பாட்டி. அதுவும் நகை போடாமல் வெள்ளை புடவெல்லாம் கட்டிட்டா ரொம்ப அவமானப்படணும். அந்த மாதிரி ஒரு 2 பேர் வராங்க. அவங்க சொல்கிறாங்க உங்கள் குழந்தைய பார்க்கணுன்னு. எங்கள் அம்மாவோட ஸ்கூலில் சீனியராக இருந்ததுனால அந்த 2 பேரை எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, உன் பொண்ணுக்கு நாங்கள் ப்ரே பண்ணலாமா? முதல் நாள் வரும்போது எங்கள் அம்மா வந்து ப்ரேயர்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள திருப்பி அனுப்பிடுறாங்க. 3 நாள் கழித்து அந்த அண்ணா அக்கா திரும்பி வராங்க, கணவன் மனைவி. வந்தவங்க சொல்கிறாங்க, ஏய் எங்கள் அம்மா பேர் ஜெர்லின். அவங்க 2 பேரும் எங்கள் அம்மாவுக்கு சீனியர். ஜெர்லின், ஒரு ப்ரேயர் பண்ணானா? நீ போவாத, தேடாத கடவுளில், போவாத ஹாஸ்பிட்டலில், எல்லா வழியும் மூடிட்ட பிறகு இந்த ஏசாமியை நீ ட்ரை பண்ணானா? முதல் முறை எங்கள் அம்மாவோட மனசு தொடுது. எங்கள் அம்மா யோசிக்கிறாங்க, சரி பண்ணு. என்ன சொல்கிறாங்க? பண்ணு. அந்த 2 பேர் முட்டி போட்டு என் தங்கச்சிக்காக அழறாங்க. ஆமேன். ஏன் அழறாங்க கிறிஸ்டியன்ஸு? அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நான் ஜீசஸ் கையில் ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு நான் வாங்கி தருவேன், சுகம் வாங்கி தருவேன். நான் அழுதன்னா என் இயேசு தாங்க மாட்டார். என்னடா அழறன்னு என்னை கேட்க வருவார். இவளுக்காக அழறேன்னா உன்னை தொட்டு சரி பண்ணுவார். அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் அழறாங்க. நீ என்னடா அழறன்னு எங்கள் இயேசு எனக்காக கேட்க வர்ற, நான் இவனுக்காக அழறேன்னா அப்படியான்னு அவனை தொடுவார். ஆமாம். அவங்க சொல்கிறாங்க, பட்டாபுரம் வள்ளலார் நகரில், அப்போ வள்ளலார் நகர் கிடையாது, காலி கிரவுண்டில் ஒரு கூட்டம் நடக்குது. பாப்பா சங்கர்னு ஒரு அம்மா வராங்க, அங்கே வரியா? அங்கே அற்புதம் நடக்குதா அப்படின்னா. ஆமாம். எங்கள் அம்மா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் என் தங்கச்சியை தூக்கிட்டு அந்த வள்ளலார் நகர் கிரவுண்டில் 100கணக்கான ஜனங்கள் உட்காந்துக்கிற அந்த கிரவுண்டில் என் தங்கச்சியை கூப்பிட்டு போய் அந்த இப்படி படுக்க வச்சுட்டு உட்காந்துனுக்குறாங்க. பயங்கரமான மழை. குழந்தைய தூக்கிட்டு எங்கேயோ வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த மேடையில் வந்து அந்த பாப்பா சங்கர்ன்ற அம்மா மைக்கு ஸ்டாண்டில் வச்சுருக்கு. அந்த அம்மா என்னமோ பாடுது, என்னமோ பேசுது. எங்கள் பேரண்ட்ஸு கிறிஸ்டியன், எங்கள் அம்மா கிறிஸ்டியன் இல்லாததுனால அவங்களுக்கு அதை பற்றி தெரில. எங்கள் அம்மா ஆர்சி கிறிஸ்டியன் தான், ஆனால் அவங்க அங்கெல்லாம் போனது கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த வழி வித்தியாசமாக இருக்குது. எங்கள் அப்பா கிறிஸ்டியனே கிடையாது.
அவங்களுக்கு அந்த வழிபாடுகள் தெரியாதனால என்னமோ பாடுது, என்னமோ பேசுது. ஆனால் எங்கள் அம்மா ஒன்று மட்டும் தொட்டுச்சு, மழையில் நனைஞ்சிக்கினே இந்த அம்மா சாமி கும்பிடுதே. நான் எல்லா சாமியும் கும்பிட்டுருக்கேன், ஆனால் மழையில் நனைஞ்சி கும்பிட்டதில்லை. நானும் மழையில் நனைஞ்சி கும்பிட்டேன்னா என் குழந்தை பிழைக்கோன்னு சனிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அம்மா அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. மேடையில் அதே பாப்பா சங்கர் மேடையில் ஏறி தான் சாட்சியை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எப்படி தான் கணவனால் கைவிடப்பட்டு அந்த கணவன் கைவிடட்டானே செத்து போகலாம், அடிக்கிறத துன்புறுத்தல் தாங்காமல் செத்து போகலான்னு கிணத்துல விழும்போது உண்மையான கடவுள் இருந்தால் என்னை காப்பாற்று, அவங்களும் கிறிஸ்டியன் கிடையாது, என்னை காப்பாற்றுன்னு கத்தி கிணத்துல விழும்போது ஒரு ஆணி பாய்ந்த கரத்தில் இயேசு வந்து அவங்கள தூக்கி வெளியே விட்டு நான் தான் இயேசு உன்னை வாழ வைக்கிறேன்னு சொன்னதுனால வாழ்ந்துனுக்கிற அந்த அம்மா பேசினுக்கிறாங்க. அந்த மேடையில் பேசிட்டு சொன்னாங்க, இந்த கூட்டத்தின் நடுவில் பேசிட்டு அந்த திடீர்னு சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் ஒரு அம்மா நீ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க, உன் குழந்தை செத்துரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, யார் அந்த அம்மா, அந்த குழந்தைய தூக்கிட்டு வா, ஏசு சாமி சுகம் தராரு அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு பயமாயிருச்சு, நம்மளை சொல்கிறாங்களோ, சரி இந்த கூட்டத்தில் வேறு யாராவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்பவும் அந்த அம்மா பேசினாங்க, பாடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் அதே விஷயத்த சொன்னாங்க, இந்த கூட்டத்து நடுவில் ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க, உன் குழந்தை சத்துரன் டாக்டர் அனுப்பியிருக்காங்க, இன்னைக்கு இந்த இயேசு இந்த குழந்தைய சுகப்படுத்துறாரு, குழந்தைய தூக்கிட்டு வா அப்படின்றாங்க. எங்கள் அம்மா இந்த முறை ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஐயோ நம்ம ஏன் இங்கே வந்தோம் தெரியலையே, நம்மளை இன்னும் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது 3வது முறை சொன்னாங்க, அந்த 5வது லைட்டு கம்பத்தில் 3வது உட்காந்துருக்கிறியே நீ தானே, அந்த குழந்தைய தூக்கிட்டு வா அப்படின்னா. ஆமாம், நூற்றுக்கணக்கான ஜனங்க பார்த்து கொண்டிருக்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த மேடையில் போட்டு அந்த அம்மா காலை பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதாங்க. நான் தான் அந்த படுபாவி தாய், இந்த குழந்தை என் வயிற்றில் பிறந்ததுக்கு நான் தான் பாவம் பண்ணிட்டேன், செத்துறோன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஜுரம் அடிச்சிக்கினே இருக்குது, சீழ் ஊற்றிக்கிட்டே இருக்குது, குழந்தை செத்துறோன்னு சொல்லிட்டாங்கம்மா, என் பிள்ளைய காப்பாற்றுமா, என் பிள்ளைய காப்பாற்றுமான்னு அழுறாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏசாமி செத்து போலம்மா, ஏஞ்சிட்டாரு, உயிராக இருக்கார், உயிரோட இந்த இயேசு, அந்த இயேசுவோட பேரை சொல்லி நெத்தியில் சிலுவை போட்டு என் தங்கச்சி அமிச்சாங்க. என் தங்கச்சி இன்றைக்கி வாழுது, கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, இன்னும் வாழும். இயேசு செத்து போல, செத்து போயிட்டு உயிரோடு எழுந்தவர், மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் சாட்சி, என் குடும்பம் சாட்சி, என் பிள்ளைகள் சாட்சி, நீங்கள் சாட்சிகள். வந்து பார், கம் அண்ட் see, direct declaration from heaven, direct invitation from heaven. வந்து பார், வந்து பார், கம் அண்ட் see. இயேசு உலக ரட்சகர், மரணத்தை ஜெயித்தவர், செத்து போயிடல, செத்து போயிட்டு உயிரோடு எழுந்தவர். நம்மளை போல செத்து போயிட்டல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி எழுந்த இயேசு வந்து பார்ன்னு சொன்னா போனா யாரும் இல்லை. இயேசு அந்த கல்லறையில் இல்லை. அவரை சுற்றி வச்ச சீலைகள், அவரை சுற்றி போட்டு சுத்தின டேப்பு எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் ஒரு மாபெரும் கொடுமை நடந்தது, நமக்குலாம் தெரியுமா நான் தெரியல. அந்த நேரத்தில் எங்கள் ஃபாதர் இன் லா உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார். அவரை கூப்பிட்டுக்கிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டான், சவிதா ஹாஸ்பிட்டல், பனிமலர் ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், ஜிஹெச், ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்லாம் போனான். எத்தனை பேஷண்ட்ஸ் தெரியுமா, ட்ராலியாக அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சராக நின்றுருக்கும், எல்லாம் டெட் பாடிஸ், அப்படியே உள்ளே தள்ளி கருப்பு கலர் துணியில் ஜிப்பு போட்டிருப்பாங்க. அப்படி தான் ஜீசஸையும் போட்டு சுற்றிட்டாங்க. ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த இயேசு அவைகளெல்லாம் மடித்து தூர வச்சு எழுந்து வந்திருந்தார். தலைமாட்டிலையும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, கால் மாட்டிலும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயிரோடு இருக்கிறவன் எப்படி மரண சரீரத்தை உதறி தள்ளுவானோ அப்படி உதறி தள்ளி உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு எழுந்த நாள் உங்களுக்கு அந்த உயிர்த்ததின் வல்லமையை கர்த்தர் தருகிறார். மேரி வந்து பார்த்துட்டாங்க, மேரி மேக்தலின் பார்த்துட்டாங்க. தேவதூதன் என்ன சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடினீங்க. பாடி ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகப்பட்டிருக்குதுங்க. பூமியில் எந்த மனுஷனுடைய பாடியும் அவ்வளோ டேமேஜ் பண்ண முடியாது, அவ்வளோ டேமேஜ் அவங்க பண்ணிட்டானுங்க. ஒரு நிலத்தை நம்ம பயிர் எடுத்துக்கு எப்படி உழவன் உழுவான் அந்த அளவுக்கு பாடி சாட்டையை வச்சு அடித்து, ஆமாம், உடம்பெல்லாம் பிக்கப்பட்டு இருந்தது, மூச்சு விடுறதுக்கே கஷ்டம். இவ்வளவு பிஞ்சி போன ஒரு சரீரம் உயிரோடு எழுந்தது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். இன்னைக்கு ப்ராப்ளம்லாம் தெரியுமா,
அவர் சொன்ன மாதிரி அவர் நடந்துக்கல, இவர் சொன்ன மாதிரி அவர் பண்ணல. ஏங்க யார் சொன்ன மாதிரி யாரும் செய்ய முடியாதுங்க. ஜீசஸ் மட்டும்தாங்க சொன்னபடி வாழ்வார், சொன்னபடி காப்பாற்றுவார், சொன்னபடி உயிரோட எழுந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களை விசுவாசிக்காதீங்க, ஜீசஸை நம்புங்க. ஹல்லேலூயா. He will do whatever he has said. நம் வாழ்க்கையில் என்னத்தை சொன்னாரோ அதை அவர் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். யூதேயாவிலே உள்ள எருசலேமிலே இயேசு கொலை செய்யப்பட்டார். அவரோட ஹோம் டவுனாக கலிலேயாவுக்கு நடந்து போகிறார். கலிலேயாவுக்கு போயிடு தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அங்கே அவரை you will see him there. Lo, I have told you. நான் உனக்கு சொல்லிட்டேன். இயேசு பிறக்கும் போதும் தேவதூதரோட இன்டர்வென்ஷன், இயேசு மரிக்கும் போதும் தேவதூதரோட இன்டர்வென்ஷன், இயேசு உயிர்க்கும் போதும் தேவனுடைய இன்டர்வென்ஷன். இயேசு மரிக்கும் போது, மரிக்கிறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்திலே ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளாம் சொல்கிறோம்ல மன அழுத்தம். என்ன அழுத்தம்? எத்தனை பேரோட பிரச்சனை உங்களை அழுத்துது? உங்கள் பிரச்சனை தான், உங்கள் வீட்டுக்கார், உங்கள் பசங்க, அந்த ஒருத்தர் தான், அந்த ஒருத்தி தான், அதுதான் அதான் டென்ஷனு. உலகத்திலே தோன்றின, வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி தோன்ற போகிற அத்தனை பேரோட பிரச்சனையும் அவரை அழுத்தினது. அல்லேலூயா. அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து வேர்வை துளிகள் வழியாக இரத்தம் வந்துச்சான். மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட். ஆமேன். ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லலாம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். எல்லா வியாதியும் தாண்டி தன் சரீரத்தை தன் கட்டுக்கோப்புக்குள் எடுத்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார். What is the best way to handle your stress? Pray. Pray. Hallelujah. Amen. இந்த ஸ்திரீகள் புறப்பட்டாங்க, விட்டு புறப்பட்டு போகிறாங்க. யாருக்கு அறிவிக்க போகிறாங்க? சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறார்கள். They become very happy. சீஷர்களுக்கு சொல்ல போகிறாங்க. 9ஆம் வசனம். போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு, சேர்ந்து படிக்கலாமா? இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். ஹல்லேலூயா. ஆல் ஹெயில். தமிழில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். வாழ்க வளமுடன் நம்ம தமிழில் உள்ள ஒரு நல்ல க்ரீட்டிங். ஆமேன். அந்த வாழ்கன்ற வேர்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சவர் ஜீசஸ் தான். வாழ, லிவ் லிவ். மகனே வாழு, நான் செத்துட்டேன், நீ வாழு. உன்னை சாகடிக்க வந்த விஷம் என்னை தாக்கிருச்சு, நீ வாழு. வாழ்க. ஹல்லேலூயா. வாழ்க. லிவ். ஆல் ஹெயில். எல்லாரும் வந்து அவர் காலில் விழுந்து அவரை வணங்கினார்களாம், பணிந்து கொண்டார்களாம். என்னை கூட ஒரு எண்ணம் எனக்கு, ஜீசஸ் மட்டும் இங்கே வந்துட்டார்னா டக்குன்னு காலில் ஊந்துடலான்னு அப்படின்னு நான் நினைப்பேன், சொல்லுவேன். ஜீசஸ் அப்படி முன்னாடி வந்தீங்கன்னா காலில் ஊந்துறேன்னு. இயேசு சொன்னார், என்னைக்குடானா அவன் முன்னாடி இல்லை, எல்லா நாளும் அவன் முன்னாடி தான் நான். என் கால்கள் எப்போதும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அந்த பூமியில் தான் உன்னை வைத்திருக்கிறேன். உன்னை ஒரு நாள் எழுப்பி என்னோடு கூட என் வலது பார்சத்தில் உன்னை உட்காரும்படி செய்வேன். என் பாதத்தில் விழுவதற்கு உன்னை தடுப்பவன் யார்? நீ எங்கேயும் என் பாதத்தில் விழலாம் என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். நான் அன்னையிலேருந்து எங்கே முட்டி போட்டாலும் என் ஆழ்மனதில் ஒரு பெரிய தைரியம், சாமி நான் நடு ரோட்டில் முட்டி போடுறேன், ஆனால் அந்த நடு ரோட்டில் உன் கால் இருக்குன்னு நம்பி முட்டி போடுறேன். நான் முட்டி போகிறதுல பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, அங்கே உன் கால் இருக்குது, அதனால் பிரயோஜனம் என்று அவர் கால்களில் விழுவேன். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, கேன் யூ ப்ளே பியானோ ஃபார் மீ? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, லைஃப்பில் நம்ம தோத்துட்டோன்றதுக்காக ஜீசஸ் தோத்துட்டாராண்ணா? நம்ம வேலையை ஒழுங்காக செய்யலைனா நம்ம கதை கந்தல்னா ஜீசஸ் சொன்னார், நீ உன் காரியத்தை ஒழுங்காக பண்ணலனாலும் என்னை விசுவாசித்தால் உன்னை நான் காப்பாற்றுவேன். நாம் பாவிகளாக இருக்கையிலே அவர் நமக்காக மரித்தார். இந்த கேஸு நம்ம ஜட்ஜ் பண்ண வரல. நீயா இப்படி பண்ணிட்ட, நீயா அப்படி பண்ணிட்ட, நீயா அப்படி பண்ணிட்ட நம்ம கேட்க வரல. நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன், நீ இடத்தில் வருவாயான்னு தான் கேட்குறாரு. நம்ம ஏஞ்சி நிற்கலாமா? ஆர் யூ வில்லிங் டு ஃபீல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கு இந்த அனுபவம் வேணுமா? அப்பா, இப்போ உலகம் பார்த்து கொண்டிருக்க
ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்டுட்டு போயிடாத மகனே, செஞ்சிட்டு போ, பிராக்டிஸ் பண்ணிட்டு போ. உயிர் தெரிந்த இயேசுவின் வல்லமை இங்கே இருக்கிறது. அந்த ஸ்திரீகளை பார்த்து தேவதூதன் சொன்னார், கம் அண்ட் see. வந்து பார்த்தாங்க. பார்த்தாங்களா? பார்த்தாங்க. பிறகு எல்லாருக்கும் சொல்லுங்க, நாங்கள் சொல்ல போகிற இடத்துல ஜீசஸை பார்த்துட்டாங்க. நீங்கள் மட்டும் ஏன் வந்துட்டு ஜீசஸை பார்க்காம போகிறீங்க? ஐயா நான் கிறிஸ்டியனியா? கிறிஸ்டியன்ஸ் கூட ஜீசஸை டெய்லி பார்க்கணும். ஏன்னா சாத்தான் நம்மளை பார்த்துக்கினேங்கிறான். அவன் காட்டுறான், தான் முகத்தை காட்டுறான். நமக்கு தூக்கம் வரல, நம்ம அலறோம், பயப்படுறோம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு நம்மை பார்க்கும்படியாக வந்திருக்கிறார். Are you willing to communicate with him? மகனே மகளே, ஜீசஸ் கையில் கம்யூனிகேட் பண்ணு. அப்பா எனக்கு இந்த உயிர் தெழுந்த வல்லமை, எனக்கு இந்த உயிர் தெழுந்த வல்லமையில் என்னையும் பங்காக்குங்க என்று நீங்கள் ப்ரே பண்ணுங்க. மகனே மகளே, உனக்காக தான் இயேசு மரித்தார், உனக்காகத்தான் உயிர்த்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்றைக்கு உங்களோட கூட இருக்கிறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், practice the presence of God. Practice the power of his presence. அவருடைய வல்லமை இப்பொழுது நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நினைவு கூறும்படி வருகிறது. அந்த வார்த்தையை மனசில் ஏற்றுக்க மகனே. இப்போ ஆண்டவரை வர்ஷிப் பண்ணு. அவங்க எப்படி அந்த மரியாளோட டீம் ஜீசஸோட காலில் விழுந்து அவரை வர்ஷிப் பண்ணாங்களோ, அதான் நான். அப்போ நான் மரியாள் போல உன் காலில் விழுகிறேன் ஆண்டவரே. ஓ, whatever is the circumstances, உன் வாழ்க்கையில் சூழ்நிலை என்ன, what is the problem you are facing, the power of God is there, the love of God is there. Everything will seem small when you look at God. உன் பிரச்சனை சின்னதாயிடும் மகனே நீ ஜீசஸை பார்க்கும்போது. இப்போ ஏசாமியை பாருங்களேன், கண்ணை முடிக்கலாம், அவர் உயிர் தெரிந்த நாள் இது. This is the time to celebrate the power of God. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை பார்க்கிற நேரம். The wonderful presence of God, it is a gift of God. Oh, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். அவரை தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோமே, அவர் எப்படி இந்த காரியங்களை செய்தார் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமா? நஸ்ரேனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பினார். அதனாலதான் அவர் இத்தனை காரியங்களை, அவருக்கு விரோதமா இருந்த எல்லா சத்துருடைய காரியங்களை, கிரியைகளை எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். இப்போ இந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமைக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல காத்திருக்கிறோம். அவரிடத்துல கேட்கலாமா, ஆண்டவர் இந்த உயிர் தெழுந்த வல்லமை என் மேல வரட்டும்பா, இந்த உயிர் தெழுந்த வல்லமை என் குடும்பத்தின் மேல வரட்டும், இந்த உயிர் தெழுந்த வல்லமை என் சபையின் மீது வரட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் மீது நீர் பொழிவீராக. தேவசனமே கைகளை வானத்துக்கு நேராக விரித்து கேட்போமா? Lord, we need your power this morning. Lord, we need your anointing this morning.
உங்களுடைய வல்லமை எனக்கு வேணும்ப்பா. உங்க வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே, உம்மை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். தேவச்சனமே, இங்கும் அங்கும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். கண்களை மூட போகிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க போகிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிற நேரம் இது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை நழுவ விட்டாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை வைத்த இடத்துல வந்து பார்த்தார்கள். அவர் இங்க இல்ல. அவர் உயிர் தெழுந்தார். அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறாரே. அவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, உங்க வல்லமை எனக்கு வேணும்ப்பா. உங்க வல்லமை எனக்கு வேணும்ப்பா. பிசாசுடைய சகல வல்லமைகளை, கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு வேணும். கேளுங்க தேவஜனமே, கேளுங்க கேளுங்க. You are so special. You are so special. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அப்பேற்பட்ட வல்லமையை கொடுப்பார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அவரை விசுவாசிக்கிறோமே, அவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? எனக்கு அப்பேற்பட்ட வல்லமையை கொடுங்கப்பா. எனக்கு அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கொடுங்க. இந்த நேரத்துல வர எதையும் கேட்காதீங்க. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க. ஓ ரிபா ஷதரபலபதி ஆந்தன வாக்கரபலபதரபலபதரபி ஆஷபலபலபதரபி ஓ ரிபா பாபா ஷதரபலபலபலபா. Come on, voice out. நீங்க ஆவியின் வரங்களை பெற்றவர்கள். அந்நிய பாஷையினால ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஓ ரிபலபலபலபதரபா ஷதரபலபதரபி ஆந்தன வாக்கரபலபதரபலபா ஓ ரிபா ஷதரபலபதரபி ஆஷதரபி ஆங்கரபலபதரபலபி ஓ ரிபா பாபா பாபா ஷதரபலபதரபி ஓ ரிபா பாபா பாபா ஷதரபலபதரபலபா ஆந்தரபாக்கரபலபதரபலபி. ஓ வானம் திறக்கப்படுகிறது தேவஜனமே. வானம் உனக்காக திறக்கப்படுகிறது. வல்லமையை பெற்றுக்கொள். வானம் உனக்காக திறக்கப்படுகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓ ரிபா ஷதரபலபதி ஆந்தரபாக்கரபலபதரபலபி ஆஷதரபலபா. ஓ ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த 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 வல்லமை. Break, break all the curses. ஓ ஷபபா பாபா பாபா கரபலபதரபலபி ஓ ரிபா பாபா பாரி பதரபலபா ஷதரபலபி ஆந்தரபாக்கலபதரபி ஓ ரிபா பாபா ஷதரபி ஆந்தரபாக்கலபி. விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க தேவஜனமே. விட்டு கொடுங்க. Open yourself. Open your mouth. Open yourself. உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவர் வந்து கண்ட்ரோல் எடுக்கும்படிக்கு உங்க கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ ரிபா ஷதரபலபி ஆந்தரபலபதரபலபி ஓ ரிதரபலபா ஷதரபலபி ஆந்தரபாக்கலபதரபி. இன்னும் விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு பல பேர் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கீங்க. பல பேர் உங்களை ரொம்ப மூடிட்டு இருக்கீங்க. ஓபன் your heart. ஆண்டவர்கிட்ட நம்ம முழுசா நம்மள விட்டு கொடுக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால the spirit of stubbornness break in Jesus name. The spirit of stubbornness break in Jesus name. The spirit of stubbornness break in Jesus name. எல்லா mind blockages break in Jesus mighty name. ஓரி வாஷதரபலபி ஆந்தரபலபதரபலபதரபலபி ஓரி பாபதரபலபி ஆஷதரபலபலபா. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. அவர் வந்து ஆளுகை செய்யும்படிக்கு அவரிடத்தில் நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஓரி வாஷதரபி ஆந்தரபாக்கரபலபதரபலபி. அவர் உயிரோடு இருக்கிறார். 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 ஓரிடாடா வாஷதரபி ஆந்தரபாக்கரபலபதரபலபி. ஓ மக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ மக நன்றி சொல்லுகிறோம். ஓ மக நன்றி சொல்லுகிறோம். ஓ மக நன்றி சொல்லுகிறோம். தேவஜனமே, 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 அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கு மகதலேனா மரியாளும் சில ஸ்திரீகளும் சேர்ந்து அவரை பார்க்க வந்தாங்களே, அவரை பார்க்கும்படி இன்றைக்கு தேடி வந்திருக்கிறீங்களே, உங்களை அவர் கைவிடவே மாட்டார்.
பரியந்தம் உங்களோடு கூட இருப்பார். முடிவு பரியந்தம் உங்களோடு கூட அவர் இருப்பார். அப்படியே இன்னும் அவரை ஆராதிக்க போகிறோம். உயிரோடு இருக்கிறார் மகனே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரோயிர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், அவரை உறுதியாக பற்றிக் கொள்வோம். தேவஜனமே, கண்ணை திறந்து ஒரு விஷயம் என்ன பாருங்க. நம்ம சர்வீஸ் முடிய போகுது. ஏன் ஏசாமி உயிர் தேர்ந்தாரு? அவர் உயிர் தேர்ந்தா அவர் வாழ போறாரு. அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லட்டுமா? இயேசு உயிர் தேர்ந்ததுனால நீங்க பாவத்தை மேற்கொள்ளலாம். யாருமே பாவத்துக்கு அடிமையா இருக்கவே முடியாது. இயேசு விசுவாசிக்கிறவங்க நீங்க என்னைக்குனாலும் அந்த பாவத்தை தூக்கி விசிறி அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். அல்லேலூயா. யூ கேன் ஓவர் கம் சின். இயேசு உயிர் தேர்ந்ததுனால கிடைச்ச பவர்னா உங்களுக்கு சேலஞ்சு. பாவம் உங்களை கயிறு போட்டு கட்டாது. நீங்களே அந்த கயிறு எடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான். அதை கூட எப்பனாலும் கட்டி தூக்கி எறியலாம். போனா போவோம். அதான் அவரோட உயிர் தேர்ந்த வல்லமை. இரண்டாவது, யூ கேன் லிவ் இன் ஹோப். நேத்து வரைக்கும் நல்லா இல்லை வாழ்க்கை, ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இயேசு உயிர் தேர்ந்தார். அதான் நம்பிக்கை, ஹோப். கன்ஃபார்ம்டா ஒரு கிறிஸ்டியனுக்கு, ஜெபிக்கிற மனுஷனுக்கு வாழ்க்கை எப்ப மாறும்னு சொல்லவே முடியாது. இப்ப கூட மாறிடலாம். இப்ப இந்த நிமிஷம் கடன் பிரச்சனை மாறிடலாம். இப்ப நீங்க ஹாப்பி ஆயிடலாம். அதுதான் இயேசுவோட உயிர் தேர்ந்த வல்லமை. That is hope. Every minute, every moment. ஐயா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா இல்லையா, நெக்ஸ்ட் மினிட்டே மாறிடும்பா. அது அவரோட உயிர் தேர்ந்த வல்லமை. You can live in hope. Amen. Third assurance வந்து He will give you new life. புது வாழ்க்கை தருவார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். ஏன் பிள்ளைங்களா, எஸ் ராஜா உயிர் தேர்ந்த பிறகும் பழையசே பேசிட்டீங்க நிற்கிறீங்க. ஒரு புதுசு வேணாமா உங்களுக்கு? புது நினைப்பு வேணாமா? புது வாழ்க்கை வேணாமா? புது இடம் வேணாமா? புது வேலை வேணாமா? புதுசு எதுவுமே வேணாமா? புதிய மென்டாலிட்டி வேணாமா? இன்னைக்கு கண்ண முடியும், மனசுல கை வச்சு ப்ரே பண்ணுங்க. சாமி நீ உயிர் தேர்ந்ததுனால எனக்கு புதுசு கிடைக்கணும். எனக்கு அதான் வேணும். ஒரு புதியது, நியூ 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 கிரியேஷன். என்ன புதுசா ஆக்கிடுப்பா. சின்ன குழந்தை போல ஆக்கிடுப்பா. இவ்வளவு பெருசா ஏன் ஆனேன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு போனா குழந்தை மாதிரி நான் ஆக்கிடுப்பா அப்படின்னா அவரால் மாற்ற முடியும். இட் இஸ் a benefit to you. அப்பா என் மனசு ஃபுல்லா கசப்பால நிரம்பி இருக்கு. என் மனசு ஃபுல்லா ரொம்ப பாய்சனா நிரம்பி இருக்கு. என் மனசு ஃபுல்லா பொல்யூட்டடா இருக்குப்பா. இந்த ஜீசஸ் இப்ப உங்க மனசை புதுசாக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசி மகனே, ஜீசஸ் கேன் ரெஸ்டோர் பேக் டு யூ. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து, ஆவி ஆத்மா சரீரத்தை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு திரும்பி பத்திரமாக அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பவர் படைத்தவர் தான் இயேசு. அலோஹிம். ஜீசஸ் உங்க வாழ்க்கையில வரதுக்கு அலோ பண்ண மகனே. Surrender to him. Surrender to him. He can bring out beauty out of ashes. நீ சாம்பலா மாறிட்டா கூட சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் உன்னுடைய சாம்பலில் இருந்து அழகை கொண்டு வருவார். Have you chosen?
ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பேக்கேஜ் தான். இஸ் a நியூ கிரியேஷன். there is hope. ப்ரே பண்ணட்டுமா? உங்க இதயத்தில் கை வச்சு. பரிசுத்தமான பிதாவே, உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. எல்லா சேலஞ்சையும் மேற்கொள்ள உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையால் தான் முடியும் என்பதை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். Today we speak the resurrection power of Jesus Christ to surge through every people's body, mind and soul, Lord. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும், ஒவ்வொரு மகனுக்குள்ளும், மகளுக்குள்ளும், ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து போவதாக. பழைய நினைவுகள், பழைய யோசனைகள், பழைய பாவங்கள், பழைய போராட்டங்கள், பழைய கவலைகள், பழைய தோல்விகள் முடிந்தது. It stopped in Jesus name. New things, new beginning in Jesus Christ. உலகத்தில் துவங்கினது உலகத்திலே முடிந்தது. கிறிஸ்துவில் இப்பொழுது துவங்கட்டும். புதிய வாழ்க்கை துவங்கட்டும். ஆமென் சொல்லுங்க. புதிய பிசினஸ் துவங்கட்டும். ஆமென் சொல்லுங்க. புதிய பலன் துவங்கட்டும். புதிய சரீரம் துவங்கட்டும். புதிய மென்டாலிட்டி துவங்கட்டும். புதிய நன்மைகள் துவங்கட்டும். புதிய தைரியம் உண்டாகட்டும். புதிய சரீரம் உண்டாகட்டும். புதிய பிளட் உண்டாகட்டும். புதிய கிட்னி உண்டாகட்டும். உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் புதியது, புதியது, புதியது இயேசுவின் நாமத்தினாலே புதியது உண்டாவதாக. Let it be activated in their lives now. Let them accomplish this with the power of Jesus. உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருவதாக. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஜெபத்தை முடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைத்தின் ஆண்டவர் நன்றி சொல்லாமா? நம்பிக்கையோட போங்க. நீங்க செய்ய போறதில்ல, இயேசு செய்ய போகிறார். சொல்லுங்க, நான் செய்ய போறதில்ல, இயேசு செய்ய போகிறார். இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை ஆளுகை செய்வதாக. ஷாலோம்.